ஹாய் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட தட்டு வரிசையை எப்படி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். அதாவது இங்கே இருக்க எஸ்எஸ் ரெண்டுமே எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும், அடுத்து ஆர்ஆரில் தான் ஆரம்பிக்கும், ஜிஜியில் தான் ஆரம்பிக்கும், எம்எம்மில் தான் ஆரம்பிக்கும், பிபியில் தான் ஆரம்பிக்கும். இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்லாட் நம்பர் 1, ஸ்லாட் நம்பர் 2, ஸ்லாட் நம்பர் 3, ஸ்லாட் நம்பர் 4, ஸ்லாட் நம்பர் 5 இந்த மாதிரி ஸ்லாட்ஸில் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஸ்லாட் நம்பர் 1ல் நம்ம 2 விஷயத்த பார்க்க முடியும். இந்த மாதிரி 2ஆக பிரிக்கிறோம்ல, இந்த முதல் லைனுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 2 லைனாக பிரிச்சுக்கலாம். இந்த 2 லைனில் முதல் லைனுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், 2வது லைனுக்கு இன்னொன்று ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேறு ஸ்லாட்டுக்கு முதல் லைனுக்கு ஒரு ஃபார்முலா, 2வது லைனுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது அசெண்டின், அப்புறம் 2வது பேஜில் இருக்கிறது டிசெண்டின். இந்த ஆர்டரில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 ஃபார்முலா இது தான். அதாவது இதை நம்ம லைன் நம்பர் 1க்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், லைன் நம்பர் 2க்கும் இதே சேம் ஃபார்முலா தான் நம்ம எல்லா ஸ்டான்ஸாக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லா லைன்ஸுக்குமே நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம ஹேண்ட் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரைட்டு, இப்போ எப்படி ஹேண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மெத்தடுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்டில் 1, 2, 3, 4 அண்டு தம் ஃபிங்கரை நீங்கள் பாயிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார்முலாவில் இருக்க நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் தம் ஃபிங்கரை மார்க் பண்ணிங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு எந்த ஸ்வரம்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது மேலே நம்ம லைன் நம்பர் 1ல் இருக்கோன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 1, 4, 3, 4 இப்படி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதோட எக்ஸாம்பிளை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போது நீங்கள் பாருங்கள், நம்மளோட அந்த தத்து வரிசை 2வது எக்ஸசைஸில் நமக்கு சா ஸ்லாட், இது ரெண்டும் சா ஸ்லாட், ரா ஸ்லாட், கா ஸ்லாட், மா ஸ்லாட், பா ஸ்லாட் இந்த மாதிரி ஸ்லாட்டாக பிரிச்சிட்டோம். இப்போது உங்களுக்கு இந்த ஷீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷீட்டை நல்லா பார்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதில் நம்ம லைன் நம்பர் 1க்கு நம்ம சொன்ன அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம், லைன் நம்பர் 2க்கு அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு எஸ் ஸ்லாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போது நான் ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுக்கிறேன், என் பாயிண்டர் நான் இப்படி வச்சுக்கிறேன். 1, 2 இப்போது நம்ம ஸ்டான்ஸாக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த ஆர்டரையும் மாற்றுவோம். அந்த ஆர்டர் எப்படி மாற்றுறதுன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எஸ் ஸ்லாட் மட்டும் எடுத்துக்கலாம். SRGM, சா ரி க மா. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் ஸ்லாட், அதாவது சரி ஸ்லாட்டில் நம்ம சா ரி க மான்னு வச்சுருக்கோம். அடுத்து ஆர் ஸ்லாட் இருக்குது, ஜி ஸ்லாட், எம் ஸ்லாட். இங்கே அதுக்கேற்ற மாதிரி இங்கே சா ரி க மா. ஆனால் அடுத்த ஸ்டெப் மாறும். அது எப்படி, அதுக்கான டேப்லர் காலமாக நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட் எஸ்ஸுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா ஃபார் ஃபஸ்ட் லைன் அப்ளை பண்ண போகிறோம். சா மா க மா. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். இப்போது நம்ம டைரெக்டாக மற்ற ஸ்லாட்ஸோட இந்த விஷயங்களில் எதெல்லாம் வேரி ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். சா மா, நல்லா ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சா மா, க மா, ரா க, சா ர. இதை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே தடவை இப்படி ஆங்கிளில் வச்சு இப்போ பாருங்கள். சா மா க மா
ராக சார. இது இப்படி தான் அப்ளை பண்ணணும். சரி, இந்த டேப்லர் காலமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்களே டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த எப்பயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்ச அந்த பேசிக் சாரி காமா இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி காமா பத நிசா, இதுதாங்க பேசிக். நம்ம ஃபஸ்ட்டு 4 அடுத்த 4 அடுத்த 4ன்ட்டு லூப்பில் வரும். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரே ஒரு 4 விரலை தான் நீட்ட முடியும் கரெக்டாக. அந்த மாதிரி 4 விரல் தான் நீட்ட முடியும். ஸோ 4 நோட்டிங்ஸ், 5வது பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் ஸ்லாட்னால எஸ்ஸில் இருந்து ஆரம்பிக்கிறது. சாரி காமா, நம்ம சாரி காமா போட்டோம். அடுத்து ஆர் ஸ்லாட் ராகமாப்பா, அதான் நம்ம அடுத்தது எழுதியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து அடுத்து ஸோ தீந்து போச்சு, கடைசி 3 தான் இருக்குன்னா அடுத்து லூப்பில் வந்துடுங்க. இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இது வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் இதுவே ரிவர்ஸ், ரொம்ப ஈஸி. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம மாற்றணும்னு சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு பிக்சரில் அனுப்பிச்சோம். அதாவது இந்த இப்போ எஸ் ஸ்லாட் முடிஞ்சிச்சு, ஆர் ஸ்லாட்டுக்கு வந்துட்டோன்னா இங்கே எஸ் ஸ்லாட்டில் இருக்கு இல்லைங்க, இதை வந்து ரீகமாப்பா, அதாவது இந்த லெட்டர்ஸை அப்படியே நீங்கள் இங்கே கொண்டு வரணும். இந்த இடத்துல ஆர் இருக்கணும், இந்த இடத்துல ஜி இருக்கணும், இந்த இடத்துல எம் இருக்கணும், இந்த இடத்துல பி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டான்ஸாக்கு ஏற்ற மாதிரி எஸ் ஆர் ஜி எம் பிக்கு மாற்றிக்கிட்டே வரணும். அதே இந்த நம்பர் படி மாற்றினதோட இந்த நம்பரை நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ண அதாவது அது அப்படியே பழகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரும், அடுத்து இங்கேருந்து இங்கே வரும், அடுத்து இப்படி வரும், அடுத்து இப்படி வரும், அவ்வளோதான். இது அப்படியே உங்களுக்கு பழகிடும். நீங்கள் இந்த ராகங்களை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு சாரி காமா பாத நிசா அதுலேருந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிப்பா, இப்போ நம்ம எப்படி டிசெண்டினுக்கு பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். அதே ஃபார்முலா தான், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம விரல்களை வைக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி அசெண்டினுக்கு இப்படி போயிருப்போமா, டிசெண்டினுக்கு இப்படி வரும். கீழேருந்து மேலே போன வாட்டி மேலேருந்து கீழே வரும். இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதாவது லோ பிச்சு டு ஹை பிச் போகிறோம் பாருங்கள். விரல் சின்ன விரல்லேருந்து பெரிய விரலாக இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பெரிய விரல்லேருந்து சின்ன விரல்னால் ஹை பிச்சு டு லோ பிச், அதுதான் இப்போது டிசெண்டின். இப்போது ஃபஸ்ட்டு படிக்கட்டு 1 2 3 4 அப்படி போயிருக்குமா, இப்போ அப்படியே ரிவர்ஸில் இறங்கி வரும். இப்போது இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது செகண்ட் போம், நம்ம பார்த்த 2வது போம், அதாவது இது டிசெண்டிங் ஆர்டர், இது அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டருக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டிசெண்டினுக்கு அதே தான், ஆனால் கீழ் நோக்கி வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம கீழ் நோக்கி வரோம். சா பா த பா நீ த சா நீ, இந்த மாதிரி தாங்க ரிவர்ஸில் வரணும். அண்டு ஃபைனலி உங்களுக்கு கொடுக்க போகிற ஹோம்ஒர்க் என்னென்னா, நான் எல்லானாலும் சரி, அசெண்டின்னாலும் சரி, டிசெண்டின்னாலும் சரி, வெறும் லைன் 1 மட்டும்தான் பண்ணியிருப்பேன். லைன் 2 நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அது உங்களுக்கு எவ்வளோ நல்லா வருதுன்றதை கமெண்ட்டில் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சால் நீங்களும் வீடியோ போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா. பாப்பா ஆல் த பெஸ்ட்.